வணக்கம். ராம ரவிக்குமார், திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கின்ற வழக்கின் மனுதாரர். என்னோடு திரு அருண் சுவாமிநாதன் வழக்கறிஞர், திரு நிரஞ்சன் அவர்கள் வழக்கறிஞர் மற்றும் உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களும் இருக்கிறார்கள். மாண்பமை நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று சொன்னது. இரண்டு நாட்களுக்கு முன்பு உத்தரவு வந்தது. அந்த உத்தரவு நகலை நேற்று திருக்கோயில் நிர்வாகம், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் அவங்கள்ட்ட நாங்க உத்தரவையும் கொடுத்துட்டோம், மனுவையும் கொடுத்துட்டோம். நீங்க ஏத்தணும்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது, இன்னைக்கு 12 மணிக்கு திரி தீபம் தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்துட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி நீங்க ஏத்தணும் சொல்லிட்டோம். அவங்க 2 மணி வரைக்கும் எந்த விதமான வேலையையும் மலை உச்சியில தீபத்துள்ள செய்யல. மாண்பமை நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்காக எங்க வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்தாங்க. அதுல மாண்பமை நீதியரசர் நீதிமன்ற உத்தரவுகளை அவமதிச்சு தொடரப்பட்ட வழக்கில் சொன்ன விஷயம் என்னன்னா, சிட்டி கமிஷனர் போலீஸ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் 2 பேரும் 5 மணிக்கு விசில வரணும்னு சொன்னாங்க. வீடியோ கான்பரன்ஸ்ல அவங்க வரல. 6 மணிக்கு உள்ள நாங்க இந்த உத்தரவை அமல்படுத்துவாங்கன்னு நாங்க பொறுத்திருந்தோம். அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, 6 மணிக்குள்ள ஏத்தலன்னு சொன்னா தான் கண்டெம்ட் வரும் அப்படின்னு சட்ட விதி பேசினாரு. ரைட். அப்படின்னா 6 மணிக்குள்ள ஏத்தலன்னு சொன்னா 6:05க்கு நான் விசாரிப்பேன்னு சொன்னாங்க. 6:05க்கும் தீபம் ஏத்தல. தீபம் ஏற்கனவே ஏத்திக்கிட்டு இருந்த அந்த மோட்ச தீப ஏத்திரத்துல ஏத்துனாங்க. இப்போ அதற்கப்புறம் நீதியரசர், மாண்பமை நீதியரசர் சொன்னார், இந்த உத்தரவை அமல்படுத்தணும், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் மலைக்கு போகணும், பெட்டிஷனர் உள்ளிட்ட 10 நபர்களுக்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்போடு அழைச்சிட்டு போய் தீபம் ஏற்றணும்னு சொன்னாங்க. அந்த உத்தரவு நகலை நீங்க வழக்கறிஞர் உள்ளிட்ட எல்லாரும் வந்து கொடுத்தோம். மத்திய பாதுகாப்பு படையோடு நாங்க வந்திருக்கோம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அரசு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து அந்த மத்திய பாதுகாப்பு படை வந்தாலுமே அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. கேட்டா 144 தடை உத்தரவு போட்டிருக்குங்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஆட்சியர் போட்டிருக்காரு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை இல்லையா? மாண்பமை நீதிமன்றம் கொடுத்த அந்த நீதியுடைய உத்தரவை, சட்டத்தில் கோவிலுடைய உத்தரவை இந்த அரசு நிர்வாகம் மதிக்கிறதா இல்லையா? இந்த ஊர்ல இஸ்லாமியர்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அரசுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ஓட்டு நாடு அரசியலுக்காக நீதிமன்ற உத்தரவை அவமதித்து நான் கேட்கிற 144 தடை உத்தரவு போட்டுங்க. ரைட். 4 பேருக்கு மேல நிக்க கூடாது. போலீஸ் எவ்வளவு கும்பல நிக்கிறீங்க? ஓ சட்டத்துக்குள்ள வருமா வராதா கேட்கிறேன்ல. நான் மீண்டும் கேட்கிறேன், ஒரு நாட்டுல 10 பேர் போறோம்னு நீதியரசர் சொல்லிருக்காரு. ஒரு இந்து நான் இந்த மலையில போய் தீபத்த உரிமை இல்லையா? அவ்வளவு சட்டம் ஒழுங்கு போச்சா? எங்களையும் மத்திய பாதுகாப்பு படையை அரெஸ்ட் பண்ணு சொல்றாங்கன்னா, இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்துடைய வேலையை நான் பாக்குறேன். அவங்க அப்பீல் போயிருக்குதா சொல்றாங்க. நிச்சயமா நாங்க சட்டத்தின்படி இதை எதிர்கொள்வோம். நான் சத்தியமா சொல்றேன், என் வயிறுன்னு சொல்றேன், என் குலசாமி சத்தியமா சொல்றேன், இந்த மலையில தீபம் ஏறலைன்னு சொன்னா அதுக்கு மேல என்ன நடக்குன்னு தெரியாது. இந்த முருகன் திருவுள்ளா நிச்சயமா நாங்க எடுத்த பிரார்த்தனை, முருகப்பெருமா மலையில ஏத்துவோம், தீபம் எரியும், சட்டத்தின்படி நாங்க ஏத்துவோம். எங்க வழக்கறிஞர்கள் பேசுவாங்க.